டாக்டர், நான் தான் டாக்டர். என்னாச்சு டாக்டர் என் ஒய்ஃபுக்கு? சார், உங்க வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அவங்கள இவ்ளோ கேர்லெஸ்ஸா பாத்துட்டு இருக்கீங்க. ஐயோ, என்னடா சொல்றீங்களே? என் மார்மவளுக்கு என்னாச்சு டாக்டர்? என் பேரவளுக்கு என்னாச்சு? மேடம், அழாதீங்க மேடம். டாக்டர், என் மகளுக்கு என்னாச்சு டாக்டர்? நல்லா தானே இருந்தா டாக்டர், திடீர்னு அவளுக்கு என்னாச்சு? இங்க பாருங்க மேடம், அவங்களுக்கு பயப்படுற மாதிரியே ஒண்ணும் இல்ல. ஆனா இது இப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து, உங்க குழந்தைக்கு ஆபத்து. என்னாச்சு டாக்டர்? அவங்க உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு. அவங்க சரியா சாப்பிடாமலோ தண்ணி குடிக்காமலோ இருந்திருக்காங்க. பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணு கரெக்ட் டைம் சாப்பிட்டாங்களா தண்ணி குடிச்சாங்களான்னு கேட்கலையா நீங்க? எல்லாரும் ஜூஸ் அது இதுன்னு கொடுப்பாங்க இந்த டைம்ல. நீங்க அவங்க அட்லீஸ்ட் சாப்பிட்டாங்களா டைம்க்கு தண்ணி குடிச்சாங்களா அது நோட் பண்ணீங்களா? நீங்க யாருமே அவங்க கவனிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு வந்திருக்காங்க. இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்களுக்கு ஆபத்து, அவங்க குழந்தைக்கு ஆபத்து. டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா சார், ஒரு ஹஸ்பண்டா நீங்க தான் உங்களை ஒழுங்கா கவனிச்சிருக்கணும். நீங்க இப்படி கேர்லெஸ்ஸாவா இருக்குது? அவங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி தான் வயிறு வலி வந்திருக்கு. டைம்க்கு சாப்பிட சொல்லுங்க, நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்க சார். அப்புறம் ஜூஸஸ் ஃப்ரூட்ஸ்னு சாப்பிட சொல்லுங்க. எதுவுமே சாப்பிடாம அவங்க வீக்கா இருக்காங்க. எப்படி பேபி ஹெல்த்தியா பிறக்கும்? அவங்கள நல்லா கவனிச்சுக்கங்க சார். டாக்டர், இதுதான் நானும் சொன்னேன். யாராவது என் பேச்ச கேட்காமலா? அங்க இங்கன்னு வெளியில போய் எதுவும் சாப்பிடாம கொள்ளாம இப்ப இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. ஏதா பெரியவே பேச்ச கேட்கணும்ன்றது. டாக்டர், என் பிள்ளைய போய் பார்க்கலாமா டாக்டர்? எல்லாரும் போய் பாருங்க. அவங்கள இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரி டாக்டர். 2 நாளா அம்மாவை காணோம். எங்கதான் போனாங்கன்னு தெரியல. நானும் வந்துருவாங்கன்னு நினைச்சுதான் 2 நாள் சாதாரணமா இருந்தேன். அப்பா வேற அம்மாவை தேடுங்கன்னு சொன்னா எரிஞ்சு விழுறாங்க. ராசாதி பெரியம்மாக்கு என்னதான் பிரச்சனையோ? எங்க அம்மாவை எங்கதான் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல. என்கிட்ட ஒரு வார்த்தையா சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. எதுக்குதான் அவங்க இப்படி பண்றாங்களோ? நான் எங்க போய் எங்க அம்மாவை தேடுவேன்? யார் இருக்கா உதவி செய்யறதுக்கு? அனுஷ்காமா, எம்மா எம்மா எங்கம்மா போனா? ஒரு போனாவது பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. உன்னை காணோன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்க போயிருந்தா இவ்வளவு நேரம்? அனுஷ்காமா, அதையம்மா கேட்கறது ஒரு பெரிய கதை. என்னம்மா சொல்றா? அனுஷ்காமா, ராசத்தியக்கா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாவம்மா. அவியல காப்பாத்த போய் நானும் அங்க மாட்டிக்கிட்டேம்மா. என்னம்மா சொல்றா? பெரியம்மா அப்படி எங்க போய் மாட்டிக்கிட்டாங்க? அதுவாம்மா, ஒரு பெரிய பேய் வீட்டுல போய் மாட்டிக்கிட்டாவம்மா. என்னது, பேய் வீட்லயா? ஆமா அனுஷ்கா, அந்த பேய் வீட்ல இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிட்டுமா. ஐயோ, எதுக்குமா அவங்க பேய் வீட்ல போய் மாட்டிக்கிட்டாங்க? நீ எதுக்காக அவங்கள காப்பாத்த தனியா போனா? நான் வீட்ல இருந்தாலும் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அனுஷ்கா, ஏதோ ஒரு அவசரத்துல போன் வந்தோடனே போயிட்டேம்மா. போன பிறகுதான் யாரையாவது கூட்டிட்டு வந்தேன் இல்லையேன்னு யோசிச்சேன். அந்த பேய் என்னையும் ராசாத்தியாக்காவும் எப்படிலாம் அடிச்சது தெரியுமா? போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டுமா, உடம்பெல்லாம் வலிக்குது. இன்னுமா சொல்றா, பேய் அடிச்சுட்டா? ஆமா அனுஷ்கா, அடி அடின்னு போட்டு அடிச்சு வெளுத்துட்டு கடைசியில எங்களை கொண்டு சமைக்கலான்னு பார்த்துச்சு அனுஷ்கா. ஐயோ, என்னம்மா சொல்றா? ஆமா அனுஷ்கா, எங்க 2 பேரையும் சமைக்க கூட்டிட்டு போச்சா. நான் என் புருஷனையும் பிள்ளையும் பார்க்கணும்னு பேய்கிட்ட கெஞ்சி கேட்டேம்மா. பார்த்துட்டு கூட வந்துறியேன்னு சொன்னேன். அது கேட்கவே இல்லை. எங்களை சமைச்சே தீர்வேன்னு நின்றுட்டு இருந்து. அதுக்கப்புறம் நான் அதை எப்படி ஏமாத்தி விட்டு நானும் ராசாத்தேக்காவும் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம்மா. என்னம்மா சொல்றா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, அவ்வளவு உண்மைதான். எம்மா, நீயும் பெரியம்மாவும் எதுக்குமா அந்த வீட்டுக்கு போனீங்க? யார் உங்களை அங்க கூட்டிட்டு போனது? எங்ககிட்ட யார்கிட்டயா சொல்லிட்டாது போயிருக்கலாம்ல. அது ஏமா கேக்குறா? ராசாத்தியக்கா புடிச்சிருக்காருல, அதாம்மா அந்த தொப்பி மண்டை. அவர் தான் ராசாத்தியக்காவை கூட்டிட்டு போய் விட்டுருக்காரு. என்னையும் அவர் தான் போன் போட்டு வர வச்சாரு. என்னம்மா சொல்ற? பெரியப்பாவா? அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்களேம்மா. அத்தா அப்படி செய்ய மாட்டாங்களா?
நீ தப்பிச்சு வந்துட்டல, அதுவே போதும். நான் இவ்வளவு நேரம் கவலைப்பட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? என்கிட்ட கூட நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகாம போயிட்ட. ஏமா இப்படி பண்ண? அதே அத்தான் போன் போட்டு ராசாத்தியக்கா வர சொன்னவன்ல, அதாம்மா தப்புன்னு ஓடிட்டேன். யார்ட்டையும் சொல்லணும்னே தோணல. அனுஷ்கா, உங்க அம்மா வந்துட்டாளா? ராத்திரி முழுக்க வரவே இல்லைன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தா. அம்மா 2 நாளா எங்க போய் தங்கிட்டு வந்திருக்கா? அப்பா அம்மா பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டாங்களா? இவ பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டாளா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. உண்மைதான்ப்பா. ராசாத்தி பெரியம்மாவும் அம்மாவும் பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டாங்களா? அந்த பேய் உங்க 2 பேரையும் போட்டு அடி அடின்னு அடிச்சிருச்சாப்பா. கஷ்டப்பட்டு அதுகிட்ட இருந்து தப்பிச்சு இங்க வந்திருக்காங்க. உங்க அம்மா உன்னை வேணா பேய் கதை சொல்லி நம்ப வைப்பா, என்னையெல்லாம் நம்ப வைக்க முடியாது. சொல்லம்மா, உண்மையை சொல்லு, எங்க போயிட்டு வந்தா? ஏங்க பிள்ளை சொல்றது உண்மைதாங்க. நானும் ராசாத்தியக்காவும் பேய் வீட்டுல மாட்டிக்கிட்டோங்க. இந்த பொய் கதெல்லாம் பிள்ளை வேணா நம்ப, நான் நம்ப மாட்டேன். எனக்கு உன்னைய பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பா, இங்க வந்து பேய் அது எதுன்னு கதை விடுறியோ? ஏங்க உண்மைதாங்க. வேணும்னா ராசாத்தியக்காக்கு போன் போட்டு கேளுங்களா? அவிய புருஷ மேலேயே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாவ. ராசாத்தியக்கா புருஷன் இப்ப ஜெயில தாங்க இருக்காரு. ஆவைய புருஷன் எதுக்கு இப்ப ஜெயில போயிருக்காரு? நியாயப்படி பார்த்தா இந்த பேயை தானே ஜெயில கொண்டு போய் போட்டிருக்கணும். எதுக்காக ராசாத்தி மைன் புருஷனை கொண்டு போய் ஜெயில போட்டுருக்கு? அவர் தாங்க எங்களை பேய் கிட்ட மாட்டி விட்டாரு. நீ சொல்ற கதையோ நீ நடிக்கிற நடிப்பையும் பார்க்கும்போது எனக்கு நம்புற மாதிரியே இல்ல. உன்னைய எந்த விஷயத்திலயும் நம்ப கூடாதுன்னு நான் நினைச்சிட்டேன். அவரு அவர் பொண்டாட்டி மேல ஏதாவது கோபத்துல கொண்டு போய் பேய் வீட்டுல போட்டிருப்பாரு. உன்னைய எதுக்கு பேய் வீட்டுல கொண்டு போய் அடைச்சு வச்சாரு? அது ராசாத்தியக்காவை காப்பாத்த போய் நானும் மாட்டிட்டேங்க. நீ அது அவைய காப்பாத்த போறதாவது என்ன என் காதுல பூச்சத்துல நினைக்கிறியோ? ஏங்க நான் சொல்றதுல உண்மைதாங்க. அவியல காப்பாத்தலான்னு போய் நானும் பேய் கிட்ட மாட்டிக்கிட்டேங்க. இந்த காலத்துலலாம் பேய் பிசாசுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இதுல அவியல காப்பாத்த போய் நீ மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற பத்தியா? இதை என்னால நம்பவே முடியல. திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லி சொல்லி அடி வாங்காத செல்லமா. உண்மையை சொல்லு, 2 நாளா எங்க போய் சுத்திட்டு வந்தா? நம்ப முடியாது, உன்னையெல்லாம் எந்த விஷயத்திலயும் நம்ப முடியாது. 2 நாள் எங்க போய் எந்த பிரச்சனையை எடுத்து விட்டு வந்திருக்கா செல்லமா? உண்மையை சொல்லு. உன்னை பார்த்தா கஷ்டப்பட்டு வீடு வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. நல்லா சந்தோஷமா வந்த மாதிரி தான் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிட்டுமா? அம்மாவே கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்திருக்காங்க. நீங்க எதுக்குப்பா அம்மா மேல கோவப்படுறீங்க? இவ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்லம்மா. எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. உண்மை தெரியட்டும் அப்புறம் இருக்கு இவளுக்கு. அனுஷ்காப்பா பாரு அனுஷ்கா, உங்க அப்பா நான் சொல்றது நம்பாம போறாவே. அம்மா போய் சொல்லுவேனம்மா, உண்மையதாம்மா சொல்றேன். நிஜமாலே பேய் வீட்டுல இருந்துதான் நானும் ராசாத்தியக்காவும் தப்பிச்சு வந்திருக்கோம். அங்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? உன்னையும் அப்பாவும் பார்க்கவே முடியாம போயிருமோன்னு நினைச்சம்மா. கடைசியில எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். சரிம்மா அழாத, வா உள்ள வந்து ரெஸ்ட் எடு. மைனா அழாதம்மா, அம்மா சொல்றல்லம்மா அழாதம்மா. மைனா அழாத, நம்ம தலையெழுத்து இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இதோட வாழ பழகிக்கம்மா. வேற என்ன செய்ய முடியும்? நானும் இத்தனை வருஷம் புருஷன் இல்லாம தான் வாழ்ந்தேன். உனக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. அவர் திரும்ப வருவாரா கூட சேர்ந்து வாழ்வாரான்லாம் எனக்கு தெரியாதுமா. அம்மாவால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடி பார்க்கேன். முடியலனா இதான் நம்ம வாழ்க்கைன்னு வாழ பழகிக்கம்மா. நம்மளால எதையும் மாற்ற முடியாது. அம்மா இப்ப அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நம்மளுக்கு யாருமா இருக்கா? மைனா இதுக்கு முன்னாடி மட்டும் நம்மளுக்கு யாருமா இருந்தா? எங்க அண்ணனும் மைனியும் தூரத்துல இருந்தாவ. நம்ம ஒரு ஊர்ல யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இருந்துருவோமா. யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாத மைனா. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்கா. அப்படி நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்வோமா.
அம்மா அவரு புரியுதுமா. அதான் மாப்பிள்ளையே வந்து சீக்கிரமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காவல்ல, கூட்டிட்டு போயிருவாவம்மா, நீ அழாத. அம்மா அவரு ஒருவேளை வரவே இல்லைன்னா? வரலனாலும் எல்லாத்துக்கும் தயாரா இருமைனா. இப்படியே அழுதுகிட்டே இருந்தா மட்டும் எல்லாம் சரியாகாது. நம்ம வாழ்க்கைய நிம்மதியா நம்ம வாழணும்னா இப்படி அழக்கூடாதுமா. அழுத வரைக்கும் போதும். இது இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், அது இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்லாம் நினைக்காத. எது இருக்கோ இல்லையோ நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு வாழ பழகுமைனா. அதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. இல்லைனா நம்மளாலலாம் இந்த உலகத்துல வாழவே முடியாதுமா. அம்மா சொல்றது கேளு மைனா. நேத்துல இருந்து அழுதுட்டே இருக்காம்மா கண்ணத்தோட. மாப்பிள்ள தான் சொல்லியிருக்காவல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம்மா. நீ அழுகையை நிறுத்து. எதுக்குதான் நான் முதல்ல கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் அப்பாவும் தான் கேட்கவே இல்லை. இப்ப கடைசியில என்னாச்சு பாத்தீங்களா? சரிம்மா, அம்மாக்கு புரியுது. ஆனா பெற்றவர்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது கடமைல்லம்மா. அதாம்மா உனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ அழாதம்மா, எல்லாம் சரியாயிரும். அம்மா எப்படியாவது உன்னை அந்த பையன் கூட வாழ வைக்கம்மா. நீ கவலைப்படாத. சரி தங்கச்சி, சரோஜாக்கு ஒன்னும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாவ. வாமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அவன் மேல என்ன ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை வெளியவே வராத மாதிரி உள்ள தள்ளிடணுமா. உன்னையும் பிள்ளையும் நான் பாத்துக்கிட்டேன். வாமா போவோம். சரிண்ணே.